எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக மேலேருந்து வந்தது. இது நானாக பேசலை, மேலேருந்து வந்தது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக பயனுள்ள கருத்து, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா மேலேருந்து வந்தது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, சந்தேகங்கள் கமெண்ட்டில் கேளுங்க என்று சொல்லிக்கொண்டு இப்போ தலைப்புக்குள்ளே போகும். தலைப்பு என்னென்னா, ஆவிகள் தேவதைகளை கண்ணால் பார்க்க முடிவதில்லை, ஏன்? அதற்கு வழி என்ன? இதுதான் அந்த டாப்பிக்கோடைய சாராம்சம். இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆவிகள், தேவர்கள், அமானுஷ்யங்கள் இதெல்லாம் இருக்குது. அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியல. ஏன் அவங்கள பார்க்க முடியல? அப்படி பார்க்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். பார்க்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் என்னென்னமோ சொல்லுவோம். அந்த மந்திரத்தை ஜெபித்தால் இந்த யட்சினி வருவாள், இந்த மந்திரத்தை ஜெபித்தால் காளி பிரசன்னமாவாள், அப்படின்னு எவ்வளவோ போடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் சும்மா வேஸ்ட். காதால் கட்டி இப்படி விட்டுற வேண்டியதுதான். நான் சொல்ல போகிறது மிக உயர்ந்த தத்துவ ஞானிகள், ஏற்கனவே வேதங்கள்லையும் தத்துவ ஞானிகளையும் அதர்வண வேதத்திலையும் உள்ளது தான். அதை யாரும் வெளிப்படையாக சிம்பிளாக சொல்லலை. அதை பாமர மக்களும் புரிந்து கொள்ள முடிய வேண்டும் என்பதற்காக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பேசுகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதை பார்ப்பவர்களுக்கு சில அவங்க இதை பார்த்தாங்கன்னா சில அமானுஷங்க அனுபவங்கள் ஏற்படும். இப்போ டாபிக் உள்ள போவோம். இப்போ நம்ம மனிதர்களாகிய நம்ம மட்டும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. இறைவனுடைய படைப்பில் தேவர்கள், யட்சர்கள், கிங்கரர்கள், கந்தர்வர்கள், பூதகணங்கள், கணநாதர்கள், இப்படி பல பிறப்புகளை, படைப்புகளை ஆண்டவன் படைச்சிருக்கார். இதில் நம்ம வேண்டிக்கிறது என்னென்னா, நம்ம பார்க்குறது என்னென்னா, தெய்வங்கள் வேறு, தேவதைகள், தேவர்கள் வேறு. தேவர்களும் தேவதைகள், தேவர்கள் என்றால் ஆண், தேவதை என்றால் பெண். கந்தர்கள் அது வேறு. அப்புறம் நம்ம ஆத்மாக்கள், நம்ம இறந்து போன முன்னோர்கள், ஆவிகள்னு சொல்கிறோம். இவங்களெல்லாம் நம்ம ஏன் பார்க்க முடியவில்லை என்று எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு பல யூடியூப்பில் பல இதில் என்ன சொல்கிறாங்க, அவங்க இருக்கிற வைப்ரேஷன் அல்லது அவங்க இருக்கிற அந்த டைமென்ஷன் வேறு, நம்ம இருக்கிற டைமென்ஷன் வேறு, அதனால் பார்க்க முடியாது என்று சிம்பிளாக சொல்லிவிட்டு போகிறார்கள். இதில் எனக்கு முழு திருப்தி ஏற்படவில்லை இந்த ஆன்சரில். என்ன அந்த டைமென்ஷன், என்ன அந்த வைப்ரேஷன், அது என்ன? அதை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகணும் இல்லையா? அப்போ தானே எளிய பாமர மக்களுக்கு இது புரியும். அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த உதாரணத்தை பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே இது விளங்கிடும். இப்போது பஸ்ஸு, ட்ரெயின் ரெண்டு எடுத்துக்குவோம். பஸ்ஸில் முன்னாடி ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. அது ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறதா வச்சுக்குவோம். பின்னாடி அதில் நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் 4வது ஜன்னல் வர உட்காந்துருக்காரு. நம்ம செல்ஃபோனில் கேட்டுக்கிறோம், இங்கே தான் உட்காந்துருக்கேன், முன்னாடி பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், மெட்ராஸ் வண்டியில் போயிட்டுருக்கேன், எக்ஸ்பிரஸ்ஸு. பின்னாடி நம்ம ஒரு வண்டியில் போகிறோம் பஸ்ஸில். அப்போ அவர்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும் அல்லது அவரை பார்க்கணும்னா அவரை நம்மளால் பார்க்க முடியுமா? அவர் வேறு வண்டியில் போயிட்டுருக்கார், நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். அவரை பார்க்கணும் என்ன செய்யணும்? நம்ம பஸ்ஸை வேகமாக ஓட்டிக்கிட்டு போய் அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் சைட் பை சைடு இப்படி ரெண்டும் ஒரே ட்ராக்கில் போகிற மாதிரி போகும்போது, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா அப்படின்னு பேசலாம். அப்போ அவரை பார்க்கணும் என்ன செய்யணும்? அவர் எந்த வண்டியில் என்ன ஸ்பீடில் போகிறாரோ அதே ஸ்பீடில் நம்ம வண்டியை கொண்டு செலுத்தி அவருக்கு பேரலாக கொண்டு விடணும். இதான உண்மை, இதான நான் விஞ்ஞானபூர்வமாக ஏன் ஆவிகளை பார்க்க முடியலைங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். இப்போ அங்கே போகணும்னா அந்த இதுக்கு போகணும். அப்போ என்ன, அவங்க அந்த வண்டி போகிற ஸ்பீடுக்கு நம்ம போகணும், நம்ம வண்டியை கொண்டு போகணும். இது ஒரு உதாரணம் வச்சுக்கோம். ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, சூப்பர் ஃபாஸ்ட், ராஜதானி எக்ஸ்பிரஸ்.
170 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான் அப்படின்றாங்க. நம்ம கீழே நிற்கிறோம், வண்டி போகுது. வண்டி வந்து அவ்வளோதான் போயிடுது. செத்த நாளில் ஒரு தூசி பறக்கும். அந்த ஜன்னலில் உட்காந்துருக்கிறவங்கள நீங்கள் பார்க்க முடியுமா? கீழே நிற்கிறவங்க ட்ரெயின் உருன்னு போகிறதான்னு தெரியும். இந்த ஜன்னலில் இருக்கிறவங்கள பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி, கொஞ்சம் ஸ்லோ வண்டி, பேசஞ்சர் போகிறாங்க, ஜன்னலில் ஃபுட்பாலில் தொத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ போகும், நம்ம என்ன இப்படி ஒவ்வொரு கேரேஜாக இப்படி நம்ம தலையை இப்படி திரும்பும். அப்போ ஃபுட்பாலில் போகிறவங்கள முகம் அவ்வளோ நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்போ நான் கண்டுபிடிக்கலாம். வேஷ்டி கட்டியிருந்தார், ஒருத்தர் புடவை கட்டியிருந்தாங்க, சுடிதார் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். இது 2வது உதாரணம். இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுங்க. அல்லது வண்டி ரொம்ப ஸ்லோவாக போயிடுச்சு, ஸ்லோவாக வருது, இப்படியே பார்க்குறோம். இதோ எங்கள் மாமா வர்றார், மாமா வர்றார், டே வரட்டுவாடா வரட்டுவா அப்படிங்கிறார். வாங்க வாங்க. நம்ம கண் நிதானமாக அந்த விழித்திரையில் பதிங்கிற அளவுக்கு அந்த ஸ்பீடு நிதானமாக இருக்கணும். நம்ம கண் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு அந்த கன்ஃபிகரேஷன் வேணும், அப்போ பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ராஜதானி சூப்பர் ஃபாஸ்ட்டில் போகிறாங்க பாருங்க, அவங்க ஜன்னலில் உட்காந்துருக்கிறவன் கீழே உள்ளவனை க்ளீனாக பார்க்க முடியும், என்ன ஸ்பீடில் போனாலும். இங்கே இந்த ஜன்னலில் பார்க்குறோம், அதோ அந்த மரத்துக்கிட்ட ஒருத்தர் நிற்கிறான், கதிரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம், அவங்களால பார்க்க முடியும். இது உதாரணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வருவோம். இதை இப்போ இந்த நான் சப்ஜெக்ட் இதையும் கம்பேர் பண்ணுறேன். அந்த ராஜதானி எக்ஸ்பிரஸில் உட்காந்துருக்கிறவங்க தேவர்கள், தெய்வங்கள் அப்படின்னு கந்தர்வர்கள்னு வச்சுக்கோ. அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அவர்களால் நம்மை பார்க்க முடிகிறது. ட்ரெயினில் போகிறோம், எப்படி ராஜதானியில் போகிறோம், ஆனால் நம்ம அவங்கள பார்க்க முடியும்னா அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த வண்டி ஸ்லோவாச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியும். அப்போ நம்ம அவங்கள பார்க்குறதும் பார்க்காது யார் கையில் இருக்குது? அவங்க கையில் இருக்குது. அவங்க வண்டியை ஸ்லோ பண்ணணும். இது ஒரு உதாரணம். அப்படியே ரயில் வச்சுங்க. இப்போ பஸ்ஸுக்கு வரும். பஸ்ஸில் முன்னாடி நம்ம வண்டி போயிட்டுருக்கு, ஒரு ரிலேட்டிவ் 4வது ஜன்னலில் உட்காந்துருக்காரு. உடனே இங்கேருந்து ஒரு ஃபோனை போடுறோம் டிரைவருக்கு, டிரைவர் சார், அந்த உங்கள் பஸ்ஸில் 4வது ஜன்னலில் எனக்கு வேண்டப்பட்டு உட்காந்துருக்காரு, கொஞ்சம் நான் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவருக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், நம்ம வண்டி சிஆர்சி லோக்கல் 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு கண்ட்ரோல் உள்ளது, அது எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு ஜாஸ்தி 70-80 போகும். அப்படின்னா நம்ம வண்டி இந்த உடம்பு, இந்த நம்ம இப்போ வசிக்கிறதோ இந்த நம்ம வண்டிங்கிறேன், அந்த வண்டிங்கிறது ஆத்மாக்கள் தேவர்கள் வசிக்கிற வண்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வண்டி இந்த லோகத்தில் இருந்துக்கிட்டு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போய் அவங்கள பிடிக்கவே முடியாது. சரி, நான் 60 போயிட்டுருக்கேன், நீங்களும் 60 போனாலும் பிடிக்க முடியாது. அந்த கேப் அப்படியே இருக்கும். அந்த வண்டி அப்படியே போய்ட்டு அந்த கேப் மட்டும் எனக்கு கான்ஸ்டன்டேட்டாக இருக்கும், அப்படியே நிலையாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம அப்போ என்ன செய்யணும்? ஒன்று நம்ம ஸ்பீடு அதிகம், நம்மளுக்கு தான் 70-60 மேலே போகாது. அப்போ அந்த டிரைவர் என்ன பண்ணணும்? தன் ஸ்பீடை 60 குறைக்கணும். அந்த டிரைவர் தான் ஒவ்வொரு லோகத்தில் அந்தந்த இனங்கள் இருக்குல்ல, கந்தர்வலோகம், அந்த லோகம், இந்த லோகம், இந்திரலோகம், சொர்க்கலோகம், ஆத்மலோகம், பித்ருலோகம், மோகினிகள் வசிக்கிற லோகம், கந்தலோகம், கிண்ணறர் லோகம், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த இதுக்கு உண்டான அதிபதிகள்கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கி அவங்க வைப்ரேஷனை 60 கொண்டு வரணும். 60ன்னு வச்சு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஆமாம் கொண்டுட்டு வரணும். நம்மளும் 60 போனோம்னா கேப்பு தான் இருக்கும், சந்திக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நம்மளால் ஸ்பீடு அதிகரிக்க முடியாது. ஒன்றும் நம்ம ஸ்பீடு அதிகரிக்கணும் அல்லது அவங்க குறைக்கணும். அப்போ 60லேருந்து இன்னும் நம்ம வைப்ரேஷனோட இன்னும் குறைக்கணும். ஒரு 40 போனால் கொஞ்சம் அப்படியே நேராக போனால் சைடில் போயிடலாம், ஹாய்னு சந்திச்சு பேசலாம். இது ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? ட்ரெயின் உதாரணம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ ஏன் பார்க்க முடியலன்னு கேட்கணும். தேவலோகத்தில் உள்ளவர்களையோ தேவர்களையோ அமானுஷ்ய சக்தி படைத்த சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸையோ பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களையோ நாம் ஏன் பார்க்க முடியவில்லை என்றால் இதுதான் காரணம். அவங்க ஸ்பீடுக்கு நம்ம ஸ்பீடு ஒத்து வரல. அப்போ பார்க்கணும்னா என்ன செய்யணும்? அவங்க தன்னுடைய ஸ்பீடை குறைக்கணும். அப்போ சாதாரண ஆத்மாக்கள் வண்டியில் உட்காந்துருக்கிறவங்க
குறைக்க முடியுமா? டிரைவரோட தயவு வேணும். அந்த டிரைவருங்க தான் அந்த லோகத்தோட அதிபதிகள். அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அவங்க பர்மிஷன் வாங்கணும். வர்றாரு எனக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்களான்னு. அவர் ஸ்லோ பண்ணணும். அல்லது நமக்கு டிரைவர் வேண்டப்பட்டாளாக இருக்கணும். அந்த டிரைவர் யார்? அந்தந்த லோகத்தோட அதிபதிகள். அந்த இப்போ பித்ருலோகம்னா பித்ருலோகத்தில் ஒரு அதிபதி இருப்பார். அவர்கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்கணும். அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் அவங்க ஸ்பீடை குறைப்பாங்க, நம்ம போய் பார்க்க முடியும். இது ஒரு ரூல். ரெண்டாவது, ட்ரெயினுக்கு வருவோம். ட்ரெயினில் என்னன்னாக்கா ஸ்பீடு போயிட்டுருக்கு. அங்கேயும் இதே டிரைவர் அங்கே அவர் ஸ்பீடை குறைக்கணும். இன்னும் ரொம்ப குறைக்கணும். ஏன்னா நம்ம தரையில் நிற்கிறோம். அப்போ ரொம்ப டெட் ஸ்லோவாக போகணும். அப்போ போகிறா அவங்க ரூல்ஸ், ரயில்வே ரூல்ஸ் எப்படி? எங்கேயும் சிக்னல் இல்லாமல் வண்டி நிறுத்தக்கூடாது. ஜிபிஎஸில் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்டாங்க வண்டியை அனாவசியம் நிறுத்தினேன், அவனை சார்ஜ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிருப்பான். அப்போ அந்த லோகத்து அதெல்லாம் இன்னும் உயர்ந்த லோகம்னு வச்சுங்க. அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜாஸ்தி. அதில் போகிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்பீடை அவங்க குறைக்கவே மாட்டாங்க. நீங்கள் போய் ரயில் இன்ஜின் டிரைவர்கிட்ட போய் நீங்கள் ஃபோனை போட்டு உங்கள் அப்பா தான் ஓட்டுறாரு இன்ஜின் டிரைவர் செய்வாரா? சஸ்பெண்ட் பண்ணி போடுவான். ஏன் அந்த இடத்துல ஸ்பீடை குறைச்சான்னு. நிறுத்தலாம் மட்டும் வண்டி நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்போ அந்தளவுக்கு அங்கே கட்டுப்பாடுகள் இதெல்லாம் ஜாஸ்தி. அவங்க இன்னும் உயர்ந்த லோகத்தில் உள்ளவங்க நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் ஒரு சில சமயங்களில் சில பெரிய சித்தர்களும் தவ யோகிகளும் முனிவர்களும் இறைவனை பார்த்து திருவிளையாடல் புராணத்தில் சிவனையே பார்க்குறாங்க. முருகனை எத்தனையோ பேர் பார்த்த சித்தர்கள் இருக்காங்க. காளியை பார்த்த எத்தனையோ பேர் தவ முனிவர்கள் இருக்காங்க. இவங்களாம் எப்படி பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இன்னொரு உதாரணம் சொன்ன ரயில் உதாரணம். இப்போ ரயிலில் 7வது கோச்சில் S7ல் ஒரு பெரிய ஆர்மி ஜெனரல் வந்துகிட்டு இருக்கார். இங்கே ரோட்டில் 7வது லெவல் கிராசிங் இருக்குது. அந்த லெவல் கிராசிங் பக்கத்தில் இங்கே ஏர் மார்ஷல் காத்துக்கிட்டு இருக்கார். இவங்கள்ட்டேருந்து ஏர் மார்ஷல்கிட்டேருந்து 7வது கோச்சில் பயணம் செய்கிற அந்த ஆர்மி ஜெனரலுக்கு ஒரு ஃபைலை கொடுக்கணும். ரகசியமாக கொடுக்கணும். எந்த ஸ்டேஷன்லையும் நிறுத்தக்கூடாது. மிக ரகசியமான பயணத்தில் அவர் வந்துக்கிட்டு இருக்கார். மாறு இடத்துல வந்துக்கிட்டு இருக்கார். அந்த ட்ரெயினில் வர்றவர், 7வது கோச்சில் வர்றவர், அவர்கிட்ட கொடுக்கணும். இதை எப்படி கொடுக்கணும்னு இராணுவ நடவடிக்கையில் வச்சுருக்காங்கன்னா, ட்ரெயினில் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கட்டும். நடுப்புற போய் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி ஸ்லோ பண்ணி வண்டி நிறுத்தி நீங்கள் போய் கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி நிறுத்தணுமே அவங்க இராணுவ ரகசியம் ஹையஸ்ட் இது ரயில்வே மினிஸ்டர்கிட்டே பேசியிருப்பாங்க. அப்பா இந்த ராஜதானி எக்ஸ்பிரஸில் 7வது கோச்சில் நம்ம ஆர்மி ஜெனரல் வர்றாரு, அவர்கிட்ட இராணுவ ரகசியங்கள் அடங்கிய ஒரு ஃபைலு ஒரு ஜெனரல் கொடுப்பாரு, அவர்கிட்ட வாங்கணும். லெவல் கிராசிங் பல்லடம் லெவல் கிராசிங் தாண்டினோடனே அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் நிற்பார். அந்த இடத்துல வண்டியை கொஞ்சம் நிறுத்து, 7வது கோச் வர மாதிரி நிறுத்துனா டிரைவர் கேட்பார். உடனே நிறுத்துவாங்க. அவரை பார்த்து இவர் ஃபைலை கொடுப்பார். இதை போல தான் மிக உயர்ந்த லோகத்தில் இருக்கிறவங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு வரணும். எப்போ உத்தரவு கொடுப்பாங்க? யாருக்காக உத்தரவு கொடுப்பாங்க? மேலோகத்தில் உயர்ந்த பகுதியில் இருக்கிற ஒருத்தரை இங்கே உள்ள ஒரு பெரிய சித்தர் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி செய்வாங்க. நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ ரயில் விட்டுட்டு இப்போ இது பஸ்ஸுக்கு வருவோம். பஸ்ஸில் நீங்கள் கேட்கலாம், ஏன் ரெண்டும் நம்ம 60 அவர் 60ன்னு பேரலாக போனால் தான் அந்த ஜன்னல் பார்க்க முடியும்ங்கிறீங்க. ரைட்டு. அதுக்கு அந்த டிரைவரோட தயவு வேணும். அந்த டிரைவர் மீன்ஸு அந்த பஸ்ஸுங்கிறது அவங்க லோகம்னு வச்சுங்க. அதை ஓட்டுறவர்னா அந்த லோகத்துக்கு அதிபதினு வச்சுங்க. அதில் பிரயாணிக்கிறவங்க அந்த லோகத்தில் பித்ருலோகத்தில் வசிக்கிற ஆத்மாக்கள் அல்லது தேவலோகத்தில் வசிக்கிறவங்க அப்படின்னு வச்சுங்க. அப்போ டிரைவரோட ஆதரவு வேணும். ஒன்று டிரைவரு அந்த ஆத்மலோகத்தில் வசிக்கிறவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கணும். அப்படின்னா என்ன? பக்தி, அவர்களுக்குள்ள ஒரு பக்தி மார்க்கத்தில் இணைப்பு இருக்கணும். அல்லது நம்ம பூலோகத்தில் இருக்கிற நம்ம மனிதர்களாக நமக்கும் அந்த லோகத்தை ஆள்ற அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு, ஒரு பக்தி இருக்கணும். பக்தியால் கனெக்ட் பண்ணணும். செல்ஃபோனில் கனெக்ட் பண்ணணும், பக்தியால் கனெக்ட் பண்ணணும். ஐயா என்னை பார்க்கணும், உங்கள் லோகத்தில் வசிக்கிற ஒரு இந்த தெய்வம் இருக்குது, அந்த ஒரு தேவதை இருக்குது, அல்லது ஒரு சாத்மா இருக்குது, அவங்கள நான் பார்க்கணும், அதுக்கு கருணை புரியுங்கன்னு நம்ம இங்கே வேண்டணும். நம்மளுடைய வேண்டுதல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த டிரைவர் வண்டியை அவர் ஸ்பீடை நமக்கு ஈக்குவலாக குறைப்பார். சரி, நீ கேட்கலாம்,
குறைச்சாதான் பார்க்கணுமா, பேரலாக போனாதான் ஏன் அந்த டிரைவர் வண்டியை நிறுத்தினான்னு தாராளமாக நிறுத்துவோம் சமயத்தில். ஆனால் அப்படி நிறுத்தும்போது அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல. மற்ற பிராணிகள்லாம் என்ன வண்டி அங்கங்கே நிறுத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்க, இஷ்டத்துக்கு வேண்டப்பட்டவங்களாம் பார்த்துட்டு போவீங்க, நாங்கள்லாம் உட்காந்துருக்கணுமா அப்படின்னு பல அதிருப்திகள் ஏற்படும் மற்ற ஆத்மாக்கள். இதை போன்ற ஒரு பல பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு. அப்போது இதான் இல்லை உள்ள இடைஞ்சல். சரி, இப்போ உங்களை பார்க்குறது என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏன் பார்க்க முடியலங்கிறதுக்கு சொல்லிட்டேன். பார்க்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னோம்னா, தேவர்களையோ லோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்களையோ ஆத்மாக்களையோ தெய்வங்களையோ நம்ம பார்க்கணும்னா, இப்போ என்ன சொன்னோம், அவங்க ஸ்பீடுக்கு நம்ம இருக்கணும்னு, அல்லது அவங்க நம்ம ஸ்பீடுக்கு வரணும். அவங்க நம்ம ஸ்பீடுக்கு வர்றதுங்கிறது அவங்களுடைய இஷ்டம். ரொம்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு நமக்கு ஒரு பிணைப்பு இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், பக்தியால் கட்டுண்டு வச்சுருக்கணும். நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டியை இந்த வண்டியை ஸ்பீட் ஆக்கணும். அந்த ஸ்பீடு கண்ட்ரோல்லாம் பிடிங்கி விட்டு வண்டியை நல்லா சர்வீஸ் பண்ணி அந்த ஸ்பீடுக்கு போகிற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன வழி? 7 ஆதாரங்கள் இருக்குது, சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். இந்த சக்கரங்கள் தான் இந்த வண்டியை ஸ்பீடு ஆக்சிலரேட் பண்ணுறது. அது 70 போகுது, நம்ம வண்டி 70 விடு அப்படின்னா அந்த அளவுக்கு இதை ஆக்சிலரேட் பண்ணணும். அதுக்கு பயிற்சி என்ன? யோகா, தியானம், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த 70 ஸ்பீடுக்கு நம்ம வந்துடலாம். அப்போ வரும் பொழுது நம்ம ஸ்பீட் ஆகிடுவோம். ஸ்பீட் ஆகிட்டால் போதுமா? பேரலாக போகிறதுக்கு அவர் இடம் கொடுக்கணும். அதுக்கு பக்தி வேணும். நீங்களும் 70 போகிறீங்க, அவரும் 70 போகிறேன்னா கீன்னு பின்னாடி ஆரம்பிச்சிட்டு என்ன சைடே கொடுக்க மாட்டேங்கன்னு கற்றுக்குவோம். அப்போ அந்த டிரைவர்கிட்ட சொல்லி, ஏன் பார்க்கணும், 4வது ஜன்னல் இருக்கிறவங்கள கொஞ்சம் இடம் உடைய சைடில் போய்க்கிறேன், போகும்போது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னா அந்த அதிபதியினுடைய தயவு வேணும். அதுக்கு என்ன வேணும்? பிரார்த்தனை. என் ஆத்மாவை, என் அப்பாவை, என் இறந்து போன இவங்களை பார்க்கணும், என் தெய்வத்தை பார்க்கணும், என் இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. வெறும் தவயோகம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, மனசுக்குள்ள ஒரு ஏக்கத்தோடு ஒரு பிரார்த்தனை ரெண்டும் இருந்தால் பார்க்கலாம். அல்லது அந்த ஆர்மி ஜெனரல் விஷயம் நீங்களும் ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிறாரு இங்கே, அவரும் ஹையஸ்ட் போஸ்ட் மீன்ஸு இங்கே பெரிய மகா சித்தர் இவர் பூலோகத்தில், அவர் சந்திக்கிறவரும் இங்கே இருந்துட்டு போன அங்கே ஒருத்தர். உதாரணத்துக்கு இவர் எடுத்துங்க, நம்ம இமயமலை பாபாஜி, அவருடைய சிஷ்யர் லாகிரி மெகாஷேர், வித்யாசிஜிலாம் இருக்காங்க. அவங்க பூலோகத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க பார்க்கும்போது அழகாக பாபாஜியை பார்ப்பாங்க. ஏன்னா இவரும் அவ்வளோ உயரத்தில் ஹையஸ்ட் போஸ்ட்டு, அவரும் ஹையஸ்ட் போஸ்ட்டு. அவங்க கேட்டால் ரயிலே நிற்கும், மேலே ஒன்று நிறுத்துவாங்க. முக்கியமானது ஏன்? ராணுவ ரகசியம் மாதிரி இது அதுக்குள்ளே உள்ள தேவ ரகசியம், அதை பரிமாறிக்கிறாங்க, அதுக்காக நிறுத்துங்கம்பாங்க. அப்போது அந்த அளவுக்கு நம்மளால் வர முடியுமா? வர முடியாது. சரி, இதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் சில பேருக்கு அங்கே அம்மா நிற்கிறத பார்த்தேன், இது உட்காந்து எங்கள் அப்பா வந்தாருமா பார்த்தேன் அப்படிங்கிறாங்கள, அது என்ன தெரியுங்களா? அது எர்த் பவுண்டட் ஸ்பிரிட்ஸ், பிரேத ஆத்மாக்கள்னு சொல்கிறது. அப்படியே நடக்கும். அது மாதிரி உள்ளவங்க ஈஸியாக நம்ம கண்ணுக்கு பற்றுவாங்க. ஏன்னா அவங்க போகிறது சைக்கிள். பிரேதாத்மா, அது இந்த பிரேதாத்மாவுக்கும் சூக்ம சரீர ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. பிரேதாத்மான்னு என்னென்னா, ஒருத்தர் இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உடம்புலேருந்து ஜீவாத்மா வெளில வரும். அது சூக்ம சரீரமாக இருக்கும், சூக்குமம், அதுதான் பிரேதாத்மா. அது அழைச்சிட்டு போய் மேலே போவாங்க. பித்ருலோகத்துக்கு போகணுமா, பித்ருலோகத்துக்கு எந்த செக்ஷனுக்கு போகணும், ஏ செக்ஷனா, பி செக்ஷனா, சி செக்ஷனா, எந்த கிளாஸில் போடுறது அப்படிங்கும்போது அங்கே அதுக்கேற்ற மாதிரி பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. அங்கே போன உடனே அங்கு அவர்களுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படும். பித்ருலோகத்தில் போனால் பித்ரு உடம்பு கொடுப்பாங்க. அங்கே ஒரு உடம்பு, அது ஸ்தூலமாக இருக்கும், சூக்குமமாக இருக்காது. அந்த லோகமும் சூக்குமமாக இருக்காது, ஸ்தூலம்தான். இப்போ எப்படி நம்ம தொட முடியுது எல்லாம்னு, அது மாதிரி பித்ருலோகத்துலேயும் ஸ்தூல சரீரம் இருக்குது, ஸ்தூலமாக தான் இருக்குது. இதை நான் சொல்லலை, மேலேருந்து எனக்கு ஏற்கனவே உணர்த்தப்பட்டுச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். சுவாமி
சர்க்குரு சங்கரானந்தான்னு ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில், எலுமிச்சாம்பட்டி. அங்கே ஆலயம் அத்வைத அத்வைத பேர் நல்லா தெரியாது, அத்வைத வேதாந்த வித்யாலயான்னு என்னமோ வச்சுருக்காரு. அவர் ஆனகட்டியில் இருக்கிற முக்தி அடைந்த தயானந்த சரஸ்வதியோடைய சிஷ்யர். அவர் ஒரு வீடியோவில் பேசும் பொழுது சொல்கிறார், இதே தான் சொல்கிறார். நான் எனக்கு ஏற்கனவே உணர்த்தப்பட்டதை அவர் கன்ஃபார்ம் பண்ணுறார். சூக்கும சரீரம்ங்கிறது தொட முடியாதது, ஒரு ஆவி ரூபமாக இருக்கிறது. பித்ருலோகத்துக்கு போனோன்னா அவங்களுக்கு அங்கு ஒரு ஸ்தூல சரீரம் கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு எப்படி சொன்னாங்கன்னா, நான் தேவலோகத்துக்கு போகிறேன், சொர்க்கலோகத்துக்கு போகிறேன்னா அங்கே எப்படி இன்பங்கள் அனுபவிக்கிறாங்க சொர்க்கத்தில் அப்படின்னா, எப்படி ஆவி ரூபத்தில் இருந்தால் என்ன தின்பம், ஒருத்தர் தொட முடியாத இன்பம், ஒரு பழத்தை கூட தொட முடியாதுன்னா, அங்கு தேவ உடம்பு என்ற ஒரு ஸ்தூல சரீரம் கொடுக்கப்படும். அந்த தேவலோகம் எப்படி இருக்குன்னா, இந்த பூலோகம் மாதிரி அதுவும் ஸ்தூலமாக தான், கெட்டி பொருளாக தான் இருக்குது, எல்லாரையும் தொட முடியும்னு சொல்லி என்னுடைய வழிகாட்டுதல் படி நான் அது ஒரு அனுபவமாக தொட்டும் பார்த்தேன் என்று ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ இன்னொரு உடம்பு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம இறந்து போட்டார் இல்லையா, அவர் மேலே அழைச்சிட்டு போய் பித்ருலோகத்தில் உள்ள ஒரு தேகம் கொடுப்பாங்க. அந்த தேகத்துக்கு கூட கருட புராணத்தில் ஒரு பேர் வருது, நல்ல பேர். அதை சங்கரானந்தர் சொன்னார், என்னமோ தேகம்னு வருது. அது அந்த தேவலோகத்துக்கு தேவ உடம்பு, பித்ருலோகத்துக்கு ஒரு உடம்பு. அப்படி கொடுக்காம சில ஆத்மாக்கள் என்ன பண்ணுவோம், பூலோகத்தில் உள்ள பொருள்கள் மேலே ஆசை, அவங்களுடைய பிள்ளை மேலே ஆசை, இல்லை புருஷன் மேலே ஆசை, இல்லை பொண்டாட்டி மேலே ஆசை, அவன் பங்களா கட்டின வீட்டில் ஆசை, இதுல ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டு பூலோகத்தை விட்டு போக மாட்டான். அவங்கள விட்டுருவாங்க, நீ இங்கே இரு கடை அப்படிங்கும்போது இங்கே அவங்களுக்கு அந்த பித்ருலோகத்து உடம்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அங்கே போனால் தான் அந்த லோகத்துக்கு. அப்போ இவங்க அந்த சூக்கும சரீரத்தோடையே அலைவாங்க. அதுக்கு பேர் தான் பிரேத ஆத்மாக்கள். அப்போ இந்த சூக்கும சரீரங்கிறது என்ன, இந்த உடம்பு இருந்துச்சு, இப்போ உடம்பு இல்லை, கொஞ்சம் லேசாக இருக்குது. அவங்க எப்படி போயிட்டுருப்பாங்க, இந்த ஸ்பீடில் ஒரு சைக்கிளில் போகிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைய போய் பார்த்துருவோன்னு வந்தாங்கன்னா சைக்கிளில் வர்றாங்க, ஸ்லோவில் திடீர்னு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட முடியும். அவங்கள ஈஸியாக பார்க்குறதுக்கு காரணம் இதுதான். எங்கள் அப்பாவை பார்த்தேன், அம்மாவை பார்த்தேன்னா அவங்க இன்னும் மேலே போலேன்னு அர்த்தம், நற்கதி அடையிலேன்னு அர்த்தம். அவங்க அனுப்பி விடுவோம். அடிக்கடி கண்ணில் படுறாங்கன்னா ஏதோ இந்த ஆசைப்பட்டுக்கிட்டு இங்கே திருப்பி இருக்காங்க, மேலே போக மாட்டேங்கிறாங்கன்னு அர்த்தம். இது மாதிரி மேலே போகாமல் குடும்பம் நடத்தின ஆவியெல்லாம் இருக்குது, பொண்டாட்டிகள்லாம் இருக்காங்க, குடும்பம் நடத்தின காதலிகள்லாம் இருக்காங்க. அது பெரிய பெரிய இதில் புக்கிலலாம் அனுபவ ரீதியாக படிச்சிருக்கிறேன். உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு மிலிட்ரி மேஜரே சொல்லியிருக்கார். குடும்பமே நடந்துச்சு அவருடைய காதலி. அப்புறம் ஒரு சாமியார் விரட்டி விட்டார். இவர் கூட கெஞ்சினார், வேண்டாம் அது என்னோடய வாழ்ந்துட்டு போட்டோம், விடுங்களேன். அது பிரேத ஆத்மாப்பா, இங்கே இருக்கக்கூடாது, உன் உடம்புக்கும் நல்லதில்லை, அதுக்கும் நல்லது, அது போய் சேரும்னு சொல்லி அந்த பிரேத ஆத்மா அழிச்சிட்டு மேலே போன அனுப்பிடுறாரு, நற்கதி கொடுக்குறாரு. அதனால் நற்கதி அடையலே அவங்களையும் பார்க்கலாம். நற்கதி அடையாத ஆத்மாக்கள் ஈஸியாக நம்ம கண்ணில் படுவார்கள். அதை தூக்க மாட்டேன், அங்கே நிற்கிறான், இதெல்லாம் இதுதான். மேலோகத்துக்கு பித்ருலோகத்துக்கு போனவங்க அவங்க பைக் ஸ்பீடில், இன்னொன்று கார் ஸ்பீடில் போயிட்டுருப்பாங்க. அவங்க பார்க்கணும்னா அதற்கு அந்த லோகத்தோட அனுமதி வேணும், அந்த டிரைவரோட அனுமதி வேணும். அந்த ஸ்பீடை அவர்கள் குறைக்க வேண்டும். குறைச்சா எந்த தவப்பலும் இல்லாதவங்களும் பார்க்கலாம். அது ரேராக தான் நடக்கும். ஆனால் சகஜூன்யம் பார்க்கணும். எங்கள் அம்மா சில வாழ்க்கைலாம் பேசுவாங்க. அம்மா வருவாங்க, நான் வெள்ளிக்கிழமை அம்மாவோட பேசுவேன், அவங்களோட நல்ல தாராளமாக மனுஷால் மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சிரிப்பாக வரும். என்ன அதில் எப்படின்னா அவங்க இவங்க ஸ்பீடை அதிகரிச்சுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இதுதான். ஆக ஏன் ஆத்மாக்களை, தேவதைகளை, மேலோகத்தில் இருக்கிற தெய்வங்களை நம்மால் பார்க்க முடியவில்லை என்றால் இந்த கன்ஃபிகரேஷன், அவங்க ஸ்பீடும் நம்ம ஸ்பீடும் ஈக்குவலாக வரணும். வர்றது மட்டும் இல்லாமல் அந்த கன்ஃபிகரேஷன் பேரலாக இருந்தால் தான் பார்க்க முடியும். அதுதான் இந்த உதாரணம், ரயில் உதாரணம். அப்படி அதை மீறி காட்சி கொடுத்து தெய்வமே காட்சி கொடுத்துச்சு. சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அப்பர் சுந்தரருக்கு திருஞான சம்பந்தமாக இருக்குது. உமையம்மையே பால் ஊற்றினாங்க. அப்படிலாங்கிறதெல்லாம் என்னென்னா அந்த திருஞான சம்பந்தம் அது மாதிரி சுந்தரருக்கு இறைவனே நேராக காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் இந்த ஹை ஜென்ரல் 7வது கோச்சில் ஜென்ரலும் கீழே நிற்கிற ஒரு ஜென்ரலும் சந்திச்சுக்கிறாங்க பாருங்கள். ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டு சில ரகசியங்களை பரிமாறி இருக்கும். அந்த மாதிரி சில பர்டிகுலர் பர்பஸ், உயர்ந்த பர்பஸுக்காக, உலக நன்மைக்காக அவர்கள் காட்சி கொடுப்பார்கள். அது ரயில் நிறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ராணுவ ஜென்ரல் 2 பேரும் ரகசியமாக சந்திச்சுக்கிறதுக்காக ஃபைலை பரிமாறிருக்காங்க. அப்படி ஒரு உதாரணம். இந்த உதாரணம் எனக்கு எப்படி இருந்துச்சு,
மேலேருந்து வந்தது தான். நானாக ஒன்றும் சிந்திக்கிறது இல்லை, கற்பனை பண்ணுறதெல்லாம் இல்லை. இதெல்லாம் மேலேருந்து தான் வந்துச்சு. ஆகவே இதுதான் காரணம். நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும், இல்லை உங்கள் இறந்து போன தாய் தந்தைகளை பார்க்கணும், அவர் நற்கதி அடைந்திருக்கான்னு சொன்னால் அவளை சாமானியத்தில் பார்க்க முடியாது. கனவில் வேணால் வருவார்கள். கனவு என்பது மனோலோகம். ஏன்னா அதுலேயும் கூட சில கட்டுப்பாடுகள் இருக்குது. சில பேர் கனவுல வரவே முடியாது. சில பேர் அவன் மனசு அவ்வளோ மூடகமாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அந்த மனமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அது இயற்கையான ஒரு கன்ஃபிகரேஷன் இருக்கணும் கனவுல வர்றதுங்கிறது. அதுதான், அதனால தான் சில பேர் கனவு வரும், சில பேர் கனவே வராது. அந்த அளவுக்கு அந்த மனம் அந்த பக்குவம் இருக்கணும். அந்த பிளாஸ்மாவை என்னமோ சொல்கிறாங்கல்ல, அதோடைய ஏதோ அமைப்பு இருக்குது அப்படின்னா மெட்டா ஃபிசிக்ஸு பாராசைக்காலஜியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்திருக்குங்க. ஆக பார்க்கணும்னு விருப்பம் இருந்தால் இந்த ஸ்பீடு, இந்த 7 சக்கரத்துடைய ஸ்பீடு அதிகரிங்க. அதுக்கு ஒரே வழி தியானம், பிராணயாமம், யோகா, நெறிமுறையோடு உள்ள வாழ்க்கை, கவிச்சி கிச்செல்லாம் சாப்பிடாமல் இருக்கிற ஒரு பக்தி சிரத்தையோட பூஜா புரஸ்காரங்களும் இருக்கிறது. இது மட்டும் பத்தாது, பிரார்த்தனை. யார் நம்ம சந்திக்கணும், விரும்பணும்னு நினைக்கிறோமோ அவங்களை நோக்கிய தீவிர பிரார்த்தனை. அந்த பார்க்கக்கூடிய ஆத்மா இருக்கிற லோகத்தினுடைய அதிபதி, டிரைவர், அவரையும் நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணி வேணும்னா நடக்கும். சும்மா சும்மா நடக்கும். அது என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி அமுக்கிறதுல என்ன இருக்குது? சப்ஸ்கிரைப்னு சேவப்படுத்திருக்கு பார்த்தோமா, தேங்க்ஸ் சார் ஒன்று அழுத்தம். அப்போ தானே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நன்றி, நேரில் நன்றி.